ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அரவிந்த் எப்படியாவது பாடுபட்டாச்சும் நம்ம ஹீரோயினையும் விஜயையும் சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அரவிந்த் பேச்சை கேட்டு செம்மையாக அவங்க அண்ணா மாற போகிறாரு. அவங்க தங்கச்சி விருப்பப்பட்ட லைஃப்பை அவர் கொடுக்க போகிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினும் ஹாப்பி, அதோடு நம்ம வெண்பா குட்டி வேறு லெவலில் ஹாப்பியாக இருக்க போகிறாங்க அப்படின்றதாங்க சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தா ரஞ்சிதா மிகப்பெரிய பிளான், மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும். இங்கே மாமாவை முன்னாடி மட்டும் பாவலா பண்ணி வெண்பாவை இது பண்ணிவிட்டு மற்றபடி எல்லாருக்குமே அந்த வெண்பா பாப்பாவை தள்ளி விட்டுறணும் அப்படின்ற எண்ணம் தாங்க இருக்குது. அந்த எண்ணத்தினால தான் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நிற்க போகுது. ஒரு குழந்தையோட மனசு, அந்த குழந்தை எவ்வளோ தவிக்குது அப்படின்றது அந்த குழந்தையோட மூஞ்சலை பார்க்குறப்போ அவ்வளோ ஃபீல் தெரியுதுங்க. என்ன விஜய் இப்படி போய் குழந்தைக்காகன்றீங்க, அந்த குழந்தை மூஞ்சை போய் பார்க்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. ஸோ அதுக்கேற்றாப்புலேயே அன்னபூர்ணி வந்து தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த கல்யாணம் நடக்கிறப்ப தான் பிள்ளை வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு அன்னபூர்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ விஜயும் ஒரு கட்டத்தில் நம்ம பொண்ணுக்கு விருப்பம் இல்லை, நம்ம பண்ணுறது ரைட்டா அப்படின்னு ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணி யோசிக்கிறாரு. ஸோ அந்த மூமெண்ட்டில் தாலி கட்டுற டைமிங்கில் கரெக்டாக நம்ம ஹீரோயினும் அரவிந்தும் வந்துடுறாங்க. ஸோ வந்த அரவிந்து கண்டிப்பாக வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. என்ன விஜய் நீங்கள் இப்படி நடந்திருக்கீங்க, வெண்பா மேலே நம்ம ஹீரோயின் எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்றது எனக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியலையா, எப்படி இப்படி ஒரு தப்பு பண்ணுறீங்க, அந்த குழந்தைக்கும் இவங்கள தான் ரொம்ப பிடிக்கும், ஏன் இப்படி இது பண்ணுறீங்க, இவங்க கூட லைஃப்பை இது பண்ணிவிட்டு இப்படி தூக்கி போட்டுட்டு முட்டாள்தனமான முடிவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு தப்பாக தெரியலையா அப்படின்னு எப்படி அவங்க அண்ணன்ட்ட எடுத்து பேசினாரோ அதே ஆங்கிளில் இங்கே பேச போகிறாரு. நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, உங்களுக்காக இவங்க உயிரையே விடுறதுக்கு போயிட்டாங்க, அந்த அளவுக்கு உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்க, ஏன் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்ற நிலையில் பேசுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத நிலைக்கு போகிறாரு. வெண்பா பாப்பாவுக்கு நம்ம ஹீரோயினை தான் பிடிக்கும். விஜய் வந்து கோபத்துலேயும் இதுலேயும் இவங்க சொன்ன பேச்சை கேட்டுட்ருக்காங்க. மற்ற இவங்க எல்லாருக்கும் செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். இதனால் ரஞ்சிதா செம்ம காண்டா ஆயிடுவாங்க. இப்படி கடைசி டைமில் இப்படி ஆகிப்போச்சு, இப்படி வந்து இவ பண்ணிட்டாலே இவளை சும்மா விடக்கூடாதுன்னுவாங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரி ஏதாவது பிளான் பண்ணி நீ வீட்டுக்குள்ளேயே மறுபடியும் நுழைஞ்சிட்டல, ஆல்ரெடி நீ என்னை சீண்டிட்ட, இனி நான் ராஜேஸ்வரி யாருன்றதை இனி தான் பார்க்க போகிறேன் அப்படின்ற நிலையில் நம்ம ஹீரோயின்கிட்ட கெத்தாக காட்ட போகிறாங்க. ஆனால் வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் காட்ட போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்